அந்த கிட்னி இது பார்த்தீங்கன்னா திருட்டு, ஐயோ அந்த வார்த்தை சொல்லக்கூடாது, முறைகேடு, கிட்னி முறைகேடு. அந்த கிட்னி முறைகேடு நான் கூட சொன்னேன், இனிமேல் யாரும் யாராவது செத்து போனால் பிணம்னு சொல்லக்கூடாது, சுடுகாட்டு பயனாளர்னு சொல்லணும். அந்த மாதிரி நிறைய நம்ம தமிழ்நாட்டில் சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க திமுக அரசு, வார்த்தைகள். அப்போ அந்த அந்த வழக்கில் எஸ்ஐடி போட்டது ஹைகோர்ட், உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம். அதற்கு எதிராக உச்ச நீதிமன்றம் சென்றிருக்கிறார். எஸ்ஐடி எதுக்காக போட வேண்டும்? போடுவது நியாயமில்லை. நாங்களே போலீஸ்ல இவ்வளவு பேர் இருக்காங்க, திறமையா இருக்காங்க, அவங்களாம் விசாரிக்க மாட்டாங்களா? எங்க எம்எல்ஏ தான் மாட்டிக்கிட்டாரு, கதிரவன், தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி. ஆமா, அது ரெண்டாவது இனிமேல் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையான தண்டனை கொடுத்துருக்கோம். அதுல இப்ப இன்னைக்கு காலையில பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா, நியூஸ் பேப்பர்லாம் எந்த டாக்டர்லாம் அங்க இந்த தனலட்சுமி சீனிவாசன் அல்லது அந்த சத்தார் காலேஜ்னு அந்த 2 சம்பந்தப்பட்ட காலேஜ், ஒன்னு திமுக எம்எல்ஏ உடையது, இன்னொன்னு திமுக ஏதோ ஒரு சம்பந்தப்பட்டவர், அந்த டாக்டர்ஸ் அப்பவே வேற ஒரு நிகழ்வுல நான் பேசினேன். இது ஒன்றும் பெரிய விஷயம்ல, ஏதோ தடை பண்ணதா சும்மா ஒரு நாடகம் ஆடுறாங்க. இந்த ஆஸ்பத்திரியை விட்டுட்டு அப்பவே நமக்கு வந்த தகவல், இந்த தகவலை நான் பகிர்ந்திருக்கேன் நேயர்களோடு வேற நிகழ்ச்சியில.